ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாரர், த்ரில்லர் பட ரசிகர்களுக்காக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம 2 படங்கள பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ 2 படமும் வந்து மிரட்டி விட்டுருப்பாங்க. டைம் கிடைச்சா போட்டு பாருங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்தோட பெயர் டூ நாட் என்டர். இது வந்து ஒரு ஃபவுண்டட் ஃபுட்டேஜ் படங்க இது. ஓகேங்களா? ஸோ ஃபவுண்டட் ஃபுட்டேஜ் படம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நார்மலா வந்து ஒரு கேமராலயோ, ஒரு மொபைல்லயோ ஷூட் பண்ணா எப்படி ஷூட் பண்ணுவோமோ, அது மாரி தான் படம் ஃபுல்லாவே போகும். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன கேமரா வியூவில் வந்து ஒரு லைட்டை வச்சுக்கிட்டு அந்த கேமரா அங்கங்கும் டக்கு டக்குன்னு திருப்பிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து எங்கேருந்து என்ன வருதுன்னே தெரியாது. ஸோ வந்து நார்மலாக ஒரு பேய் படம் பார்க்குறத விட இது மாதிரி படங்கள் பார்க்கும்போது அள்ளு விட்டுரும். ஸோ அதுதான் இந்த படம். இந்த படத்துக்கு ஸ்பெஷலே. ஸோ இந்த படத்துல கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 யூடியூபர்ஸ் இருக்காங்க பசங்க. ஸோ அவனுங்க வந்து அந்த சேனல்ஸ் வந்து வியூஸ் போக மாட்டுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு அபாண்டட் ஒரு மேன்ஷன் இருக்குது. ஒரு பாழடைஞ்ச ஒரு மேன்ஷன் இருக்குது. ஸோ அந்த மேன்ஷனுக்கு போயிட்டு வீடியோ கவரேஜ்லாம் பண்ணுறானுங்க. பண்ணிட்டு வந்து ரூமில் எடிட் பண்ணும்போது அந்த மேன்ஷனில் வந்து ஒரு டோர் வந்து திறந்து கிடந்திருக்குது. அது வீடியோ எடுக்கும்போது அந்த டோர் திறந்துருக்குது. ஸோ அந்த டோருக்குள்ளே வந்து ஒரு ஒயிட்டாக வந்து ஒரு பேய் மாதிரி உருவத்தை செட் பண்ணி அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து வியூஸ் வந்து பிச்சுக்கிட்டு போகுது. வியூவர்ஸ்லாம் வந்து உண்மையாக அங்கே பேய் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து வியூஸ் வந்து பிச்சுக்கிட்டு போகுது. அப்போ வந்து இந்த 2 பேரும் யூடியூப்பில் சொல்கிறானுங்க, அந்த வீட்ல இன்னும் நெறைய இருக்குது. நெறைய ரூம்ஸ் இருக்குது. நெறைய அமானுஷம் இருக்குது. நீங்க வந்து எங்க சேனலுக்கு வந்து இவ்ளோ லைக் குடுத்தீங்கன்னா, நாங்க வந்து அங்க ஃபுல்லா போய் ஷூட் பண்றோம் உங்களுக்காக அப்படின்ற மாரி சொல்றானுங்க. இவனுங்க கேட்ட லைக்கும் அந்த சேனல்ல வந்துடுதுங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் இவனுங்க வந்து அந்த மேன்ஷனுக்கு போறானுங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, காஞ்சனாவும், முனியும் சேர்ந்து ஆடாத கதகளி ஆட்டமா அந்த மேன்ஷனுக்குள்ள ஆடுது. ஓகேங்களா? ஸோ மிரட்டி விட்டுருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த பசங்க செகண்ட் டைம் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து அள்ளு விட்டு போடும். அதேமாரி சீன்ஸ் நெறைய சீன்ஸ் இந்த படத்துக்குள்ள இருக்குது. முக்கியமா சொல்றேன், இந்த படத்த வந்து ஒரு குழந்தைகளோ, ஒரு கர்ப்பிணி பெண்ணோ, ஒரு வீக்கானவங்களோ பார்க்காதீங்க. ஏன்னா, இது மாரி படங்கள்ல வந்து எங்கேருந்து என்ன வருதுன்னே தெரியாது. டக்கு டக்கு டக்குன்னு வந்து எதனா வந்து நம்ம பயமுறுத்தி காட்டிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுமாரி படம் தான் இந்த படம். ஓகேங்களா? ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 ஹவர் தான் படமே ஓடுது. அது வந்து ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த யூடியூப் சேனல் இப்படி போயிட்டு இருக்கு, அப்படி போயிட்டு பேசிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் சம்பவமே ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையா ஸ்டார்ட்டிங் பார்த்துட்டு, அப்புறம் வந்து நீங்க வந்து லாஸ்ட் 1 ஹவர் வந்து என்ஜாய் பண்ணலாம். கண்ண மூடிட்டு பார்க்கலாம். ஏன்னா, அதுமாரி பயம் குடுக்குற சீன்ஸ் வந்து நெறைய இருக்குது இந்த படத்துக்குள்ள. ஒரு ஒர்த் அண்ட் வாட்ச் அந்த படம். டூ நாட் என்டர். இந்த படத்துல வந்து செக்சுவலா எந்த சீன்ஸும் கிடையாது. பட் இருந்தாலும் சில சீன்ஸ் வந்து ஒரு மாதிரியா இருக்கும். அந்த சீன்ஸ் வந்து நீங்க ஃபேமிலியா போட்டு பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாரி நீங்க ஃபர்ஸ்ட்டு முடிவு பண்ணிக்கங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு தனியா போட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃபேமிலியா பார்க்கலாமா அப்படின்ற மாரி நீங்க வந்து முடிவு பண்ணிக்கங்க. ஸோ வந்து டூ நாட் என்டர். இது வந்து ஒரு நல்ல ஒரு பேய் படம் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுற ரசிகர்களுக்கு ஒரு தரமான படம். நிச்சயமா வந்து டைம் கிடைச்சுன்னா போட்டு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம வந்து அடுத்து பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கார்ஜ். இது வந்து ஒரு அமெரிக்கன் படம் தான். இப்போ தான் ரீசென்ட்டா ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஹீரோ வந்து ஒரு ஸ்னைப்பர். எவ்வளோ லாங்ல இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, கன் ஷாட் வந்து கன் பாயிண்ட்லேருந்து ஷூட் பண்ணுவாரு. படத்துடைய ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி வந்து ஒரு ஸ்னைப்பர் தான். எவ்வளோ லாங்கா இருந்தாலும் கரெக்ட்டா ஷூட் பண்ணுவாங்க. ஸோ ஹீரோவும், ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி தான் இருக்கிறாங்க. ஸோ ஹீரோவுக்கும் ஒரு வந்து டாஸ்க் வருது. அதாவது அவங்க ஒர்க் பண்ற இடத்துல ஒரு டாஸ்க் வருது. அதாவது ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நீ போய் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இவருக்கு வந்து ஃபேமிலி கிடையாதுன்றதால இவரும் ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. ஸோ வந்து இவர வந்து ஒரு மயக்க நிலையில வந்து ஒரு ஏரோப்ளேன்ல ஏத்தி உள்ள படுக்க வச்சுட்டு கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து இறக்கி விட்டுர்றாங்க. அது எந்த இடம்னு அவருக்கே தெரியாது. ஏன்னா வந்து ஒரு சீக்ரெட்டான இடம். ஒரு ரகசியமான இடம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல போயிட்டு இவர வந்து பாதுகாப்புக்கு விடுறாங்க. அப்படி போய் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த இடத்துல இருந்த ஒரு ஆளு வந்து கை குடுத்து, "வெல்கம். நான் வந்து கடைசி 1 வருஷமா இந்த இடத்துல பாதுகாப்புக்கு இருக்கிறேன். இப்போ வந்து நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு பதில் நீங்க வந்திருக்கீங்க. ஸோ வந்து அடுத்த 1 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பதில் வேற யாராச்சும் வருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து நெறைய ட்ரிங்க்ஸ் இருக்குது. நெறைய எக்கச்சக்கமான பொருட்கள்லாம் இருக்குது. நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டா சொல்றாரு. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. உங்க வேலையே பார்த்தீங்கன்னா, உங்க டவர் இருக்கும். அந்த டவருக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லா ஒரு மேகமூட்டமா இருக்கும். ஸோ அந்த பள்ளத்தாக்குலேருந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்ப கிரீச்சர்ஸ் மாரி வந்து சில உருவங்கள் வந்து மேல வரும். அத வந்து நீங்க வந்து ஷூட் பண்ணணும். அதுதான் உங்க வேலை. அது வந்து மேல வந்துடுச்சுன்னா, இந்த உலகத்த அழிச்சிடும் அப்படின்றதால, நீங்க அது வந்து மேல வர விடாம அத ஷூட் பண்ணணும். உங்களுக்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் இன்னொரு டவர் இருக்கும். அந்த டவர்ல இன்னொருத்தர் இருப்பாரு. ஸோ அவரு வந்து அந்த சைடு வர கிரீச்சர்ஸ்லாம் அழிச்சிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ நீங்க 2 பேரும் பேசிக்க கூடாது. உங்க டியூட்டியே பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு இதுதான் அப்படின்ற மாரி அவரு சொல்லிட்டு போயிடுவாரு. ஓகேங்களா? ஸோ ஹீரோவும் அந்த இடத்துல ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறான். ஆப்போசிட் டவர்ல இவருக்கு தெரியாமயே ஹீரோயின் அங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ 2 பேரும் அந்த கிரீச்சர்ஸ அழிச்சாங்களா? இல்லையா? அதுக்கப்புறம் இந்த கதையில நடக்கிற சம்பவங்கள் தாங்க இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த கதையில வந்து என்ன ப்ளஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த பள்ளத்தாக்குக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மிரட்டி விட்டுருப்பாங்க படத்த.
நெறைய சீன்ஸ் வந்து ஹாரர் எலிமெண்ட்ஸ் மாரி வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு மாரி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குற மாரி ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு தரமான வாட்ச்ன்னு சொல்லலாம். ஒரு 2 மணி நேரம் படம் ஓடுது. 2 மணி நேரத்தில வந்து லாஸ்ட் ஒரு 1 ஹவர் 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, தெறிக்க விட்டுருப்பாங்க ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே. ஸோ வந்து டைம் கிடைச்சுனா நிச்சயம் போட்டு பாருங்க. இந்த படத்தில வந்து செக்சுவலா எந்த சீன்ஸும் கிடையாது. பட் லிப் லாக் சீன்ஸ் வந்து ஒரு 3 இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு டைம் பாஸ் ஆகல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த படத்த வச்சு போட்டு போலாம். படத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா, த காட்ஜ். இந்த 2 படமும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒர்த் அண்ட் வாட்ச்சா இருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃபீல் குடுத்துச்சு. டூ நாட் என்டர் அப்புறம் வந்து த காட்ஜ். ஸோ 2 படத்தையும் நீங்க வந்து போட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த படம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். இது மாரி நெறைய படங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். டாடா. பாய் பாய்.